ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் லாலிபாப். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் லெமன் ஒரு அரை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், பெப்பர் பவுட்ரு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். கடையிலேயே சிக்கன் லாலிபாப் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பீசஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த சிக்கன் பீசஸ்லாம் இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். லைட்டாக மேலே ஒரு கோட் பட்டிருந்தால் போதும். இப்போ இதை நல்லா 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 hours அப்புறம் பவுல் எடுத்துகிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை கப்பு, மைதா அரை கப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா 1.5 கூட ஆட் பண்ணிக்கோங்க, எக்கு 1 ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவுங்களுக்குலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போகிறோம். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், பட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது நல்லா வரணும் லூஸாக. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, மேரினேட் பண்ணதை எடுத்து இந்த பேஸ்ட்டில் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அது மேலே ஊற்றிடுறோம். இப்போ இது செகண்ட் லேயர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 2 hours நீங்கள் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் கோட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். ஒரு சைடு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹையில் வச்சா சீக்கிரம் கருகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. அடுத்து செகண்ட் சைடும் நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போட்டு அங்கே ஒரு 5 minutes விடுங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணும்போது தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா உள்ள மசாலாஸ்லாம் வேகாமல் இருக்கும், சாப்பிடவே முடியாது. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குட்டீஸ்க்கும் பிடிக்கும். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடும்போது ஆயில் இத்தனை டைம் யூஸ் பண்ணது எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் இதை வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.